எடுக்கப்பட்டதில் சில வக்கரங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. வக்கரமான காட்சிகள் இருக்குது. கொலை செய்கிறதுல ரொம்ப கொடூரம் இருக்குதுன்னு சொன்னால் அது உண்மை தான். அதில் நீலப்படமாக எதுவுமே இருக்காது. டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா லட்சுமிபதின்னு சொல்லுவார். கொல்லப்படும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த ஆண்மையை சிதைக்கிற மாதிரி, ஆண்மையை அறுக்கிற மாதிரி, இதெல்லாம் நிஜத்தில் நடக்க தான் செய்யுது. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கற்பழிக்க வந்தவனே ஆண்மையை அறுத்து வீசிய பெண் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு யார் அப்படியே இதை அப்படியே இப்போ நாளைக்கே எதுவுமே வக்கர புத்தியாளர்கள்லாம் திருந்திட போகிறாங்களா? இதை பார்த்த உடனே குளியல் காட்சியே அதை காட்டியிருக்க வேண்டாம். பாத்ரூமில் நுழையிற காட்சியை மட்டும் காட்டியிருக்கலாம், பெண்களுடைய முகத்தை மட்டும் காட்டியிருக்கலாம். பட் அது உடலை காட்டுறது எனக்கு உடன்பாடே கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பாலாவோட சைக்கோத்தனத்தில் ஒரு இது. எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் அட்லீஸ்ட் படம் சம்பளம் கொடுத்தா நச்சுருவானுங்க போல இருக்குனுங்க. அட்லீஸ்ட் என்னடா இது இப்படி இருக்குன்னு கூட அதை உண்மையிலே நான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி கதையை எழுதிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டுலாம் இவங்க படம் எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம் சார். சார், பாலா அவர்களுடைய வணங்கான் திரைப்படம் கிட்டத்தட்ட நிறைய நாட்களாக எடுத்திருந்தாங்க. இப்போ நிறைய திருப்பங்கள் நடந்தது. முதல்ல ஒரு ஹீரோ நடிக்க போய் அதுக்கப்புறம் வேண்டாம் சொல்லி ஒதுங்கி இப்போ வேறு ஒரு ஹீரோ நடித்து இந்த படம் வெளியாகி இருக்கு. படம் பார்த்தீங்களா சார்? உங்களுடைய கருத்து என்ன சார் படத்தை பற்றி? படம் நல்லாயிருக்கு சார். சிறந்த படம். இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு விருது கிடைக்கணும் கண்டிப்பாக. ஒன்று நடிகருக்கான விருது கிடைக்கலாம். அவங்க அருண் விஜய்க்கும் சரி அவங்க அந்த தங்கை கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்கலாம். இன்னும் சில பெஸ்ட்டு ஆக்டர்னு சொன்னால் மிஷ்கின் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக ஜட்ஜ் ரோலில் பிரமாதமாக கலக்கியிருக்கார். சிறந்த படம் கூட இதை தேர்வு செய்யலாம் கண்டிப்பாக. ஆனால் சில இந்த வக்கரமான காட்சிகள் இருக்கிறதுனால அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இவ்வளோ வன்முறை வக்கரமான காட்சி இருக்குது இல்லையா, அதனால். பட் ஏதோ ஒரு அவார்டு அடிக்கும் இந்த படம். வணங்கான் கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது ஒரு விருது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், நீங்கள் வக்கரமான காட்சிகள் சொல்லும்போது பாலா படத்துக்கு உண்டான இயல்பான அது வக்கரமான காட்சிகள் தானே, ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இது நிறைய இதுக்கு முன்னாடி கூட நான் யாருடைய விமர்சனமே நான் பார்க்காம அந்த படத்தை போய் பார்க்கணுன்னு முடிவு பண்ணேன். அப்படி தான் போய் பார்த்தேன். படம் பார்த்துட்ட பிறகு நிறைய விமர்சனங்களை நான் பார்த்தேன். நேற்றுக்கு இரவு கூட நான் பார்த்தேன். எனக்கு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இல்லை ஒரு காட்சியை பிடிச்சிக்கிட்டு ஒட்டுமொத்தமான படங்களை படமே நல்லா இல்லைன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடே இல்லை. இப்போது நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மை, 100% உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆபாசம், அந்த ஆபாசத்தை கண்டிக்கிற ஒரு படம் எடுக்கும்போது அதை காட்டாமல் எடுக்க முடியாதுன்றது உண்மை தான். ஆனால் அதே சமயத்தில் அதை அளவுக்கு அதிகமாக காட்டுறதும் ஒரு என்ன சொல்ல, இப்போது வன்முறை கூடாதுன்னு ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுங்களேன். அந்த வன்முறை கூடாதுன்ற படத்தை பார்த்தீங்கன்னா வன்முறை காட்டி தான் சொல்ல முடியும். ஆனால் முழுக்க வன்முறையாக இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல என்ன சொல்லினா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிடுது அந்த இடத்துல. இப்போது நேரடியாக நான் சொல்கிறேன், கடந்த படங்கள் இப்போ விமர்சனங்கள் பார்க்கும்போது பாலா படம்னே இப்படி தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது யார்கிட்ட இருக்க கோளாறுனா, நீங்கள் பாலாவை மனசில் கற்பனை பண்ணின்னு போய் ஒரு படத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கும். நீங்கள் பாலான்ற மனுஷனை விட்டுறணும். நீங்கள் படம் போய் பார்க்கும்போது கேட்டணும். ஆனால் இப்போது தொடர்ச்சியாக நீங்கள் பாலாவோட படத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது அந்த படத்தில் இருக்கிறது இதே மாதிரி இருக்குது, இந்த படத்தில் இருக்கிற மாதிரி காட்சிகள் இருக்குது, இப்படியான அந்த ஒப்பீடு இருக்குல்ல, அது இந்த படத்தோட பார்வையிலேருந்து திசை மாற்றிடும். பட் நான் சொல்ல வர்றதுன்னு கேட்டால், நீங்கள் பாலாவை விட்டுருங்க சார். பாலாவை கடைசியாக பார்த்துக்கலாம். இயக்குனர் பாலான்றவர் கடைசியாக நேம் போடுறாங்க பார்த்தீங்களா, பாலா ஃபில்ம்னு, அப்படி எடுத்துக்கணும். ஆனால் படத்தில் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா பிதாமகனில் இருக்கிற மாதிரியே இதில் ஒரு கேரக்டர் இருக்குது. இன்னொரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னால அந்த பார்வையில் படம் அடிபட்டு போயிடும். இப்போது லைலா நடிக்கிறாங்க பிதாமகனில், இதில் இருக்கிற கதாநாயகியும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாங்க. அது ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் நம்ம அந்த பார்வையில் பார்க்காம இந்த வணங்கான் படம்ன்றது எப்படி இருக்குது அப்படி வந்துடணும். நாம் அதை நினைவுபடுத்தாமல் இருக்கணும்னா அது நிச்சயமாக அது வரதானே செய்யும். இங்கே பெற்றோர்கள் சாயல் பிள்ளைகளுக்கு இருக்குல்ல, அப்படி தான் அவருடைய படைப்பிலிருந்து ஒரு சில காட்சிகள் இருக்க தான் செய்யும்.
அதை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பாலா படங்களே பார்க்குறோம். பாலானா ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த படம் தருவார், சமூக பார்வை அவருக்கு வந்து அளவற்ற சமூக பார்வை இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து பாலானாலே இப்படி தான் அவர் இந்த மாதிரி தாங்க எடுப்பாருன்னு சொல்லிட்டு நாம் ஒரு முடிவோடு போய் உட்காந்தோம்னா சிக்கலாயிடும். இங்கே படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அது வேறு விஷயம், சரிங்களா? ஆனால் ஒரு பொதுவான படம் நல்லா இருக்கா? நல்லாயிருக்கு. சரி, எடுக்கப்பட்டதில் சில வக்கரங்கள் இருக்குது, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. வக்கரமான காட்சிகள் இருக்குது, கொலை செய்கிறதுல ரொம்ப கொடூரம் இருக்குதுன்னு சொன்னால் அது உண்மை தான். அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் ஆடியன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சின்ன ஒரு உதாரணம் வேணால் உங்களுக்கு இப்படி சொல்லிடுறேன், உங்களுக்கு நேராக சொல்லிடுறேன். இப்போது மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் வந்து இப்படி ஒரு காட்சி இருக்குது, ஒரு ஆபாசத்தை வந்து அவங்க குளிக்கிற அந்த காட்சியை வந்து இவங்க வந்து பாத்ரூமில் மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து வக்கரபுத்தி உள்ளவர்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னால், அந்த வக்கரபுத்தி உள்ளவர்கள்கிட்ட அந்த காட்சி, அந்த மாதிரியான காட்சியை, அந்த உணர்வு ரீதியான அந்த காட்சியை வந்து அவங்க முகத்தில் பிரதிபலிக்கிற மாதிரி காட்டலாம். ஆனால் படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குளியலை காட்சியை வந்து மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள் வந்து குளிக்கிற காட்சியை காட்டினதில் வந்து அப்படி ரொம்ப போகிற போக்கில் அப்படி காட்டியிருக்கணும். அதை வந்து அவ்வளோ நேரம் வந்து அவங்க உடைய அவிழ்க்கிறது இப்படிலாம் காட்டுறது தான் இங்கே தான் சிக்கல். இங்கே பல படங்கள் இருக்குது சார். ரேப் காட்சியே வந்து ஒரு குறிப்பிட்ட படங்களில் பார்த்திங்கன்னா குடம் அடிச்சுட்டு போய் தண்ணியில் விழுற மாதிரி காட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காட்சி இருக்கும், அங்கே வந்து ரேப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. இது ரேப் கிடையாது, இது வந்து அவங்க குளியலறை காட்சியை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, ஒரு 3 பேர் பார்க்குறாங்கன்றது இருக்குன்னா அதை வந்து ஒரு அளவோடு காட்டணுன்ற நான். இப்போ உங்களுக்கு திருஷ்யம் படத்துலேயும் சரி, பாபநாசத்துலேயும் கூட அது மாதிரியான ஒரு காட்சி வீடியோவில் எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஸோ அப்படி இவங்க வந்து வீடியோவில் எடுக்கிற காட்சியை காட்டியிருந்தாலோ அல்லது வந்து அவங்க வந்து இதை ஒளிஞ்சிருந்து பார்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த 3 அந்த வக்கரபுத்தி உள்ளவருடைய அந்த முக எமோஷனை காட்டியிருக்கலாம். ஆனால் படம் பார்க்குறவங்க அத்தனை பேருமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி அல்லது வந்து கெட்டினா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வகையான வந்து கெட்டினா வந்து நர்வ்ஸ் ஆகிற மாதிரி அந்த காட்சியை வந்து நெருடலாக இருக்குல்ல, அந்த காட்சியை காட்டும் போது அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அந்த காட்சியை நீங்கள் ஒன்றுமே இல்லை, பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பிட்டு அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பிட்டு லட்சுமிபதி கேரக்டரில் ஜனகராஜும் அவருடைய வி.கே. ராமசாமியும் அவருடைய முதலாளி வி.கே. ராமசாமியும் ஒரு ஆபாச காட்சியை வந்து நீலப்படம் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி. அதில் வந்து நீலப்படமும் எதுவுமே இருக்காது, டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம் தான். ஆனால் வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா லட்சுமிபதின்னு சொல்லுவார். ஒரு காமெடி காட்சி தான் அது. இருந்தாலும் கூட அந்த காமெடி காட்சியில் கூட பார்த்திங்கன்னா அதை எதுக்காக காமெடி அப்போ தான் எடுபடுன்றதுக்காக அந்த இடத்துல வந்து டிவியில் வந்து இவங்க பார்க்குற மாதிரி ஒரு காட்சி பார்த்துட்டு அவங்களுடைய ஒரு நகைச்சுவை காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வக்கர புத்தி உள்ளவர்களை காட்டணும், அதுதான் உங்கள் நோக்கம். ஆனால் இந்த வக்கர புத்தி உள்ளவர்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் வந்து அதிகமாக காட்டுறதுன்றது வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கொல்லப்படும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து இந்த ஆண்மையை சிதைக்கிற மாதிரி, ஆண்மையை வந்து அறுக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து நிஜத்தில் நடக்க தான் செய்யுது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பழிக்க வந்தவனே வந்து ஆண்மையை அறுத்து வீசிய பெண் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்துதான் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அது காட்டுறதெல்லாம் ஓகே. படம் பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போது பாலாவுக்கு வந்து இந்த காட்சி வந்து விருப்பமான காட்சின்றதுனாலேயே அது அப்படியே நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கும் போது கேட்டால் ஆடியன்ஸுக்கு அந்த மனநிலை இருக்கணும்ல. தண்டிக்கணுன்றதுல யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் ஆண்மையை சிதைக்கிற மாதிரி கூட நீங்கள் காட்சி வைங்க. ஆனால் அந்த ஆண்மையை அறுத்து வீசி அதை நாய் வந்து கவிக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறதுலாம் கொஞ்சம் அதீதமாக இருக்குன்ற நான். இது வந்து அவ்வளோ வந்து அந்த இது தேவையில்லை, வக்கரம் தேவையில்லை. அப்போது இயக்குனர் மீது உள்ள பார்வை வேறு மாதிரி ஆகிடுது. இப்போ ஏற்கனவே இங்கே பாதி பேர் சைக்கோன்னு சொல்லிட்டுருக்கிறான் யாரை, பாலாவை. அது காரணம் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அப்படி இப்படி எல்லாம் பேசுகிறாங்க, நமக்கு அது அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு காட்சியை நீங்கள் காட்டும் போது நேரடியாக டைரெக்டாக நீங்கள் காட்டுறது இன்டைரக்டாக காட்டணுன்ற நான். இந்த பிள்ளைகள் போய் குளிக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டைரக்டாக காட்டும், பிள்ளைகள் போகிற மாதிரி. இப்போது நீங்கள் இதில் காட்டியிருப்பார், மாற்றுத்திறனாளிகள் காட்டின உதாரணம்னு கேட்டால் புதுமை பெண் ஒரு படம். அதில் பாரதி ராஜா வந்து அந்த படம் எடுத்திருந்தார். ரேவதி தான் வந்து
முக்கியமான ரோல் அதில் வந்து பிரதாப் போத்தனுடைய தங்கையாக ஒருத்தர் நடிப்பாங்க. ஒரு ஃபேமஸான நடிகை தான் அவங்க பிளைண்டு. பிரதாப் போத்தன் அட்வொகேட் அவர் வந்து பிரதாப் போத்தன் வந்து தங்கையை வந்து லாக் பண்ணி சொல்லிட்டு போயிடுவார். பட்டு வந்து இவர் இந்த இதுதான்டா போலீஸில் நடித்தார்ல டாக்டர் ராஜசேகர், அவர் வில்லன் கேரக்டர். அவர் வீட்டுக்கு உள்ளே ஒளிஞ்சு இருந்துட்டு என்ன சொல்லி கேட்டால் வந்து குளிக்கிற அந்த காட்சி. சார் நீங்கள் அந்த படம் பாருங்கள் சார். அதில் வந்து அவளை ரேப் பண்ணுற காட்சி, பாத்ரூமில் வந்து ரேப் பண்ணுற காட்சி. அது அவங்க ஃபீமேல் அந்த ஆக்டர் நேம் ஆக்ட்ரஸ் பேர் ஞாபகம் இல்லை. அந்த மியூசிக், அதுக்கப்புறம் வந்து இவர் ரேப் பண்ணுறது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுக்கிறது, இது எல்லாமே பிஜிஎம்மில் சொல்லியிருப்பார். ஆபாசமே இருக்காது, ஆனால் ரேப் பண்ணிடுவார். ஸோ அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது காட்டக்கூடிய விதங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ டைரெக்டாக ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ராவாக காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப அது வந்து இப்போ ஆண்மையை சிதைக்கிறது கூட நீங்கள் வந்து காட்டணும், எப்படியோ வகையில் காட்டலாம். அது ஆண்மையை அழுத்து வீசிட்டு அதை வந்து நாய் வந்து கவருது, இதெல்லாம் வந்து பார்க்குற ஆடியன்ஸு வந்து வரணும்ல சார் ஃபேமிலியோட. பாலாகேர்னா அட்வைஸ் பண்ணோம், நல்ல இயக்குனர், நல்ல சிந்தனை, நல்லா இருக்குது அவனுக்கு, ஏன் அப்படி இருக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நல்ல உண்மையில நல்ல கதை. இப்போ பாருங்கள், வெற்றி அடையக்கூடிய ஒரு படம் தோல்வி அடையும், கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டிய ஒரு படம் சார் இது. அவன் வந்து ஒரு தோல்வியை தழுவக்கூடிய இடத்துல இருக்குல்ல, அது வருத்தமாக இருக்குது நமக்கு. கை கொடுக்கும் கைன்னு நினைக்கிறேன், அது வந்து இவர் எடுத்தது, மகேந்திரன் சார் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம். கை கொடுக்கும் கை, அது மகேந்திரன் சாரோட கடைசி படம் நினைக்கிறேன், இயக்குனர் அவருது. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேவதி வந்து பிளைண்டாக நடிப்பாங்க. அந்த படம் எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இவர் அவதாரம் படத்தில் வந்து நாசர் வந்து பண்ண. ஸோ இவங்கெல்லாம் வந்து யாரும் மன்னிச்செல்லாம் விடவே இல்லை, வக்கர புத்தி உள்ளவங்கள எல்லாமே வந்து கொடூரமாக கொள்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஒரு சாயல் கூட இருக்குன்னு கூட சொல்ல முடியும் அந்த படம். எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காட்டக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து அனைத்து தரப்பினரும் வரணும்ல சார். நீங்கள் அந்த உச்சபட்சமாக நான் சொல்கிறேன், நீங்கள் காட்டக்கூடிய காட்சியை வந்து ஆபாச காட்சியை வந்து அந்த இந்த படத்தில் இருக்கிற அந்த 3 கேரக்டர் இருக்காங்கல்ல, ஒரு டென்டிஸ்ட் நடிப்பார், அதில் பேர் வந்து சாக்கோன்னு சொல்லி வரும் அவருடைய நேம். ஸோ அது அவர் தான் வந்து 3ஆவதாக வந்து கொல்லப்படுறவர் அவர். ஸோ அவர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான வக்கர புத்தி உள்ளவங்களும் கூட படம் பார்க்க வர்றவங்களும் இருப்பாங்கல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போது நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு தீனி போடுற மாதிரி இருக்குது. அதாவது நான் 3 பேர் பார்க்குற காட்சியை நீங்கள் 3 லட்சம் பேருக்கு பார்க்குற மாதிரி பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? நான் கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன். நான் வந்து அதில் சிறப்பாக நடித்த சமுத்திரகனியாக இருக்கட்டும், அல்லது வந்து மிஷ்கினாக இருக்கட்டும், எல்லாருமே இயக்குனர்கள் தானே, பாலா. அப்போ அது எப்படி சரியாக இருக்கும்? இதே படத்தில் வந்து இவர் சமுத்திரகனியோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். தன்னுடைய மகளை வந்து ஒரு பையன் வந்து இது மாதிரி பண்ணிவிடுவான், அவனை வந்து கொல்ற மாதிரி காட்சி. சித்திரங்கள் நட்சத்திரங்கள் என்ன படம் சார் அது? அது படம் கூட போகலை. அது மாதிரி இப்போ மகாராஜா படம் எடுங்க. மகாராஜா படத்தில் ரேப்பே பண்ணுறாங்க 3 பேர் சேர்ந்து. ஏதாவது ஒரு துளி காட்சி? இது பாலா வந்து யோசிக்கணும் சார். எனக்கு தெரியும், நல்ல அருமையான இயக்குனர், ஏன் அப்படி வந்து இந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் படம் ஹிட்டாச்சு, மொழிகள் கடந்து ஜெயிச்சது சார் அந்த படம் மகாராஜா படத்தில் நீங்கள் பாருங்கள். அது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே நம்ம பேசுகிறதுனால படம் தோல்வி அடைகிறதோ இல்லை பேசுகிறதுனால படம் ஜெயிக்கிறதோன்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. வந்து யூடியூபாக இருக்கட்டும், அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து நான் ஒரு படம் வந்து யூடியூபால் தோல்வி அடைஞ்சிச்சு இல்லை யூடியூப்பில் வந்து பேசுகிறதுனால வந்து படம் ஜெயிச்சிச்சுன்னு சொல்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. ஆனால் ஒரு காட்சி வரும், அந்த 2 பேர் கொல்லப்பட்ட போது ஒரு காட்சியில் நாசமாக ஒரு போலீஸ்கார் சொல்ல, நாசமாக போச்சு யூடியூப்லாம் மீடியாவா அப்படின்னு ஒரு வசனம் வருது. அது என்ன தாக்கம்னு தெரில. பாலாவுக்கு வந்து ஒருவேளை யூடியூப்லாம் மீடியான்றதை ஏற்றுக்கலையான்னு தெரில. பல யூடியூப்லால் தான் வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே யூடியூப் தான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் கிடையாது. இப்போலாம் யாரும் நியூஸே கேட்குறது இல்லை, டிவியில் நியூஸும் பார்க்குறது கிடையாது, நியூஸும் கேட்குறது கிடையாது, முழுக்க யூடியூப் தான். அந்த வார்த்தை அந்த வசனம் எதுக்காக அதை வச்சாருன்னு தெரில. அது வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இல்லை, அவருக்கு உண்மையிலே வந்து பல பேர் கேட்குற கேள்வி அங்கே வைக்கிறாரான்னு தெரில. யூடியூப் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது ஒரு செய்தியை, அவ்வளோதான்.
இந்த படம் வந்து விமர்சனத்தை கூட கொண்டு போய் சேர்க்குது. இந்த படத்தை விமர்சனத்தை பார்க்குறவங்க வந்து அதை யூடியூப் விமர்சனத்தை பார்த்துட்டு வந்து படம் பார்க்குறாங்க மட்டும் நினச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடையாது. படம் வேணும்னா பார்ப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகிறது தான். மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லணும். யூடியூப்பில் இருக்கிறவங்களும் மக்கள் தான், அதை இயக்குறவரும் ஒரு மக்களில் ஒருத்தர் தான். அதனால் யூடியூப்லாம் வந்து மீடியாவா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வருது. அது வந்து அது எதுக்காக வச்சாங்கன்னு தெரில. எது எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதுக்காக யூடியூப்பை வந்து குறை சொல்லிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். படம் சிறந்த படம். பட் சில காட்சிகள் வந்து அந்த படத்தோட தோல்விக்கு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி முன்வைக்கிறாங்க. என்னென்னா, ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலு ஜாலியாக குடும்பத்தோடு தேட்டருக்கு போகணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி படம் இந்த டைமில் வர வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் தான் சார். அதாவது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படியான படங்கள் வரும் கேட்டினா அது கதை அமைப்பை பொறுத்து இருக்குது சார். படம் வந்து இதையும் கூட பொழுதுபோக்காக கடந்து போகலாம். இந்த படத்தை பார்த்துட்டு யார் அப்படியே வந்து இதை வந்து அப்படியே இப்போ நாளைக்கே எதுவுமே வக்ரபுத்தியாளர்கள்லாம் தெரிஞ்சிட போகிறாங்களா இதை பார்த்த உடனே, இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது என்ன கேட்டால், ஒரு விழா காலத்தில் வந்து இப்படி எதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்படியான ஒரு படங்கள் எடுக்கணுன்றது. பட் ஒரு விஷயம்னு கேட்டால், மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த வழியை சொல்கிறதுல வந்து கரெக்ட். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு சில வசனங்கள் ரொம்ப நல்லா தான் எழுதியிருக்கு. பட்டு வந்து நம்ம ஃபெஸ்டிவல்ன்ற அந்த பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஃபெஸ்டிவலுக்கு இன்னொரு 4 நாள் இருக்குது, அதுக்கு முன்னாடி தானே வெளியிட்ருக்குறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து மகாராஜா இன்னும் பல படங்கள் இருக்குது. ஸோ அந்த படங்களும் கிட்டத்தட்ட வக்கரத்தை காட்டுறது தான் வச்சுங்களேன். பட் இதில் வந்து நான் ஒரு விஷயத்த நல்லா எடுத்துருக்கிறாருன்னு கேட்டால், அங்கே வந்து ஏதோ வந்து ஒரு ஆபாசம் அந்த பெண்களை தொட்டுக்கிட்டு எதுவும் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் அதை சரியாக தான் பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த குளியல் காட்சியே வந்து அதை காட்டியிருக்க வேண்டாம். பாத்ரூமில் நுழையிற காட்சியை மட்டும் காட்டியிருக்கலாம், பெண்களுடைய முகத்தை மட்டும் காட்டியிருக்கலாம். பட் அது உடலை காட்டுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பாலாவோட சைக்கோத்தனத்தில் ஒரு இது. வக்ரபுத்தி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இருக்குதோ இல்லையோ, இது மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கும்போது அந்த இயக்குனருக்கு வந்து அந்த வக்ரபுத்தி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் படத்தை காட்டணும். அதுக்கு தான் நான் சில படங்கள் ஒரு உதாரணம் சொன்னேன். பாரதிய படம் புதுமை பெண்ணாக இருக்கட்டும், மணிரத்னத்தோட அக்னி நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை இப்போ அது காமெடியாக இருக்கட்டும், இல்லை ரேப் காட்சியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஆனால் வந்து வக்ரத்தை காட்டாமல் எடுக்கணும். மகாராஜா எடுத்துக்கலாம், மகேந்திரனுடைய கை கொடுக்கும் கை, அவதாரம், நாசர். ஸோ இது மாதிரி ஆபாசத்தை ஒழிக்கக்கூடிய படத்தில் அதை மையப்படுத்தி கூட நீங்கள் வந்து காட்டணும். அதை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் செய்கிறத வந்து 3 பேர் பார்க்குறத 3 லட்சம் பேர் 3 கோடி பேர் பார்க்குற மாதிரி காட்டினா அது சரியாக இருக்காதுல்ல. அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அந்த வகையில் வந்து அது வந்து பாலாவோட சைக்கோத்தனத்தோட வெளிப்பாடு. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாமே அதில் சைக்கோவாக இருந்தால் எப்படி சார் இருக்கும்? அப்போ படத்தில் வந்து மிஷ்கினும் சைக்கோ, சமுத்திரவனையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல, அது செமி சைக்கோன்னா இது குவார்ட்டர் பாயிண்ட் சொல்லலாம் வேணா, இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படம் அட்லீஸ்ட் படம் சம்பளம் கொடுத்தா நச்சுருவானுங்க போல இருக்குனுங்க. அட்லீஸ்ட் என்னடா இது இப்படி இருக்குன்னு கூட அதை வந்து உண்மையிலே வந்து நான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி கதையை எழுதிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுலாம் இவங்க வந்து படம் எடுக்க மாட்டாங்க போல இருக்குது. கேமராலாம் தூயின் வந்து ஷார்ட் ரெடின்னு சொன்ன உடனே அப்போ தான் வந்து அங்கேயே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. போகிற போக்கில் அப்படியே பண்ண மாதிரி இருக்குது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.